வெல்கம் பேக் டு Amuthukitchen. இன்னைக்கு வீடியோவில் வெயிட் லாஸ்க்கு சப்போர்ட் பண்ணக்கூடியதும் டிசீஸ் ரிவர்ஸ் டயட்டுமான வெஜிடபிள்ஸ் அவல் உப்புமா எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். மண் பாத்திரத்தில் சமைக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் என்றது நான் நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வெஜிடபிள்ஸ் எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். முட்டைக்கோஸை பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். கேரட்டை துருவி வச்சுருக்கிறேன். பீன்ஸை பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கிறேன். பச்சை குடமிளகாயும் சிவப்பு குடமிளகாயும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அது கூட கொத்தமல்லி தழை, தேங்காய், தக்காளி இதெல்லாமே பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கிறேன். இஞ்சியை துருவி எடுத்து வச்சுருக்கிறேன். நான் இன்றைக்கி சீக்கிரமாக வேகக்கூடிய காய்கள்லாம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். உங்களுக்கு எந்த காய் வேணுமோ அந்த காயை நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். நான் இன்றைக்கி கருப்பு கவுனி அவல் எடுத்துருக்கிறேன். இந்த அவலை பற்றின நன்மைகள் எல்லாமே தனி வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கான லிங்க்கு மேலே ஐ பட்டன்லேயும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்குறேன். இந்த அவல் எல்லாமே நான் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணது தான். அதுக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்குறேன். நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு அவல் எடுத்து வச்சுருக்கிறேன். கெட்டி அவல். நீங்கள் தட்டை அவலாக இருந்தால் ஊற வைக்க வேணாம். கெட்டி அவலாக இருந்தால் நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. அவல் ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி, சமைக்கிறதுக்கு முன்னாடி க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. திட்டமாக தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. நிறையா ஊற்றினோம்னா தண்ணி வேஸ்ட் ஆகும். இது மாதிரி ஒரு 5 நிமிஷத்தில் உங்களுக்கு நல்லா ஊறிடும். நான் இன்றைக்கி சமையல் ஃபுல்லாக மண் சட்டியில் தான் செஞ்சுருக்கிறேன். இந்த மண் சட்டி ஒரு சிலது நான் ஆன்லைனில் வாங்கினது. அதுக்கான லிங்க்கு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மண் பாத்திரத்தில் சமைக்கும்போது எண்ணெய் கொஞ்சமாக தான் தேவைப்படும். மண் பாத்திரத்தில் சமைக்கிறதுனால ஏற்படக்கூடிய நன்மைகள் எல்லாமே நம்ம தாளித்து விட்டுட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம். நீங்கள் வேணும்னா மிளகாய் போட்டு தாளிச்சிக்கலாம். இல்லைன்னா கடைசியாக தேங்காய் போடும்போது மிளகுத்தூள் போட்டுக்கலாம். அன்றைக்கி மிளகாய் போடுறேன். மிளகாவை போட்டு நம்ம தாளிச்சிக்கலாம். கொஞ்சமாக தீ இருந்தால் போதும். ரொம்ப தீ வைக்கணும்னு அவசியம் இல்லை. சிறு தீயிலே உங்களுக்கு நல்லா வெந்து வரும். சட்டியில் சமைக்கும்போது எண்ணெயும் ரொம்ப இழுக்காது. இது கூட நான் ஃபஸ்ட்டு தக்காளி போட்டு வதக்கிக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கிட்ட அப்புறம் அடுத்தடுத்து காய் போட்டுக்கலாம். பீன்ஸ் போட்டுக்கிறேன். இப்போது முட்டைக்கோஸு போட்டு வதக்கிக்கிறேன். பீன்ஸும் முட்டைக்கோஸும் கொஞ்சம் வேகணுன்றதுக்காக ஃபஸ்ட்டே நான் இது போட்டுக்கிறேன். நல்லா வெந்ததும் நம்ம இஞ்சி சேர்த்துக்கலாம். ஆரம்பத்திலே இஞ்சி போட்டு நம்ம வதக்கினோம்னா கசப்புத்தன்மை வந்துடும். அதனால் காய் கூட போட்டு நம்ம வதக்கினோம்னா இந்த கசப்புத்தன்மை வராமல் நம்ம பச்சை வாடை மட்டும் போக வச்சுக்க முடியும். இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க குடமிளகாயை சேர்த்துக்கலாம். குடமிளகாயில் நிறைய விட்டமின் சி சத்து இருக்குது. அதனால் நிறைய நம்ம இப்போதைக்கு சேர்த்துக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். அடுத்து கேரட் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி இந்து உப்பு போட்டிருக்கிறேன். இது கூட கருப்பு கவுனி ஊற வச்ச அவலை நான் சேர்த்துக்கிறேன். தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. திட்டமாக தண்ணி ஊற்றினோம்னா கரெக்டாக நமக்கு ஊறி இருக்கும். இது தட்டை அவலுன்னும் போது ரொம்ப கலந்து விடக்கூடாது. கெட்டி அவல் போட்டிருக்கிறதுனால நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மூடி வச்சிடலாம். 2 நிமிஷம் நமக்கு மூடி இருந்தால் போதுமானது. கலந்து விட்டு மூடி வச்சிடலாம். மண் சட்டியில் சமைக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் பார்த்திங்கன்னா, உணவில் இருக்க முழு ஊட்டச்சத்து நமக்கு கிடைச்சிடும். அதோட பார்த்திங்கன்னா அமிலத்தன்மை, காரத்தன்மை உங்களுக்கு சமநிலையில் கிடைக்கும். நம்ம சமைச்சு சாப்பிட்ற உணவுகளில் இருக்கிற ஊட்டச்சத்தை கொஞ்சம் கூட குறையாமல் சமைக்கிற ஒரே பாத்திரம் எதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம மண் சட்டி தான். இந்த மண் பாத்திரத்தை சமைக்கும்போது நமக்கு கொஞ்சமாக தான் எண்ணெய் தேவைப்படும். சூடு ரொம்ப நாளைக்கு மெயின்டைன் ஆகும். டிசீஸை ரிவர்ஸ் பண்ணணும், டயட்டை மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மண் சட்டியில் சமைக்கும்போது உணவுகளில் இருக்கிற பயன்கள் முழுசாக உங்களுக்கு கிடைக்கும். சுவையாகவும் இருக்கும், சீக்கிரமும் கெட்டு போகாது. இந்த மண் பாத்திரங்கள் ஒரு சிலது நான் ஆன்லைனில் வாங்கினது. அதுக்கான லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். இந்த மண் பாத்திரத்தை கூட இந்த கரண்டிகளாமும் நான் வாங்கினேன். இந்த கரண்டிகள் எல்லாமே அழுத்தமாக இருந்துச்சு. இந்த மண் பாத்திரத்தை பற்றின பெனிஃபிட்டும் அது வாங்குறதுக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். அதையும் செக் பண்ணி பாருங்கள். நமக்கு 2 நிமிஷம் மூடி இருந்தால் போதும். அவ்வளோதான். நம்ம இது கூட தேங்காயும் கொத்தமல்லியும் தேவைப்பட்டுச்சுன்னா மிளகுத்தூள் நம்ம இந்த டைமில் சேர்த்துக்கலாம். மிளகாய்க்கு பதில் இப்போ துருவின தேங்காயை சேர்த்துக்கிறேன். இது கூட கொத்தமல்லி தழையும் பொடியாக நறுக்கண்டு சேர்த்துக்கிறேன். நீங்கள் முன்னாடி மிளகாய் போடலைன்னா இப்போ நீங்கள் மிளகுத்தூள் போட்டு கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா எலுமிச்சம் ஜூஸும் நீங்கள் இந்த டைமில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான்.
அவ்வளோதான் நம்மளுடைய சுவையான ஹெல்த்தியான வெஜிடபிள்ஸ் உப்புமா ரெடி பண்ணியிருக்கிறோம். இதில் 1 கப் அவளுக்கு நம்ம 2 to 3 கப் அளவுக்கு வெஜிடபிள்ஸ் சேர்த்துருக்குறோம். அதனால் உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணும். கொஞ்சமாக நம்ம சாப்பிட்டாலும் வயிறு ஃபுல்லாக ஃபில்லிங்காக இருக்கும், ஹெவியாக இருக்காது. நம்ம எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். சுட சுட சாப்பிட்டோம்னா நமக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அவலில் பி விட்டமின் அதிகமாக இருக்கும். அதனால் இது வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். டயபிட்டிஸ் பேஷண்ட்டும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். எந்த ஒரு டிசீஸ்லேருந்து நம்ம ரிவர்ஸ் பண்ணணும், நம்ம ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்க முடியும். இந்த பாத்திரங்கள்லாம் சீக்காய் போட்டு கழுவி வெயிலில் காய வச்சு இல்லை நல்லா உலர வச்சுட்டு தான் நம்ம திரும்ப யூஸ் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸு நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும். நான் ஹெல்த்தி வீடியோஸ் நிறையா போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.